மகிமைப்படுத்தினாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட கீழே அமர்ந்திருக்கிற பிள்ளைகளையும் வந்து வசந்த சொன்ன பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டவரே துதிக்க ஞானத்தை கொடுத்து உங்கள் நாமம் மகிமைப்பட ஸ்தோத்திரப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பலிபிடத்தில் வைத்த காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதிங்க. புள்ளியில் ஆண்டவரே இந்த போன் மூலம் அனுப்புகிற காணிக்கை என் கர்த்தர் ஆம் என்று அங்கீகரித்து ஆசீர்வதிங்க. உமக்காக இந்த நாட்களை விதித்த இந்த காணிக்கை பரலோகம் மகிமைப்படட்டு, பரலோகம் ஆசீர்வதிக்கப்படட்டு. கர்த்தர் இதில் மகிமைப்படுங்க. ஸ்தோத்திரம். அதே அன்பு தாயார் காணிக்க பாடல் பாடின அம்மாவுக்காக ஸ்தோத்திரம். அவங்க மகன் அந்தோணி குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். உங்கள் குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். நல்ல ஆயுசை கொடுத்து பலனை கொடுத்து அவங்களை பாட கர்த்தர் இறக்கம் செய்யும். கர்த்தருடைய நாம மகிமைப்பட இந்த நாட்களுக்கிட இந்த வாழத்தார் வச்சிருக்க அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அதை அங்கீகரித்து கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. அடிமை கிட எனக்கும் குழந்தை பேரன் பிறந்திருக்கான் என்று நானும் என் சார்பில் என்ன செஞ்சேன், கம்மியாக தான் வாங்கினேன். 30 லட்டு வாங்கி கொண்டு வச்சேன். அல்லேலூயா. ஆனால் ஸ்தோத்திரம், கர்த்தர் அதை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. அதை விட பிள்ளைக்காக செபித்த ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஒவ்வொருத்தருக்காக நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். அதே போல் எனக்கு நல்ல ஒரு நான் அவங்கள ஜோதி அம்மானி தான் சொல்லுவேன். அல்லேலூயா. ஒரு நாளும் மையினி அப்படி இந்த உலகமானதை வச்சு நான் பேரை சொல்லிவிடுறது. அன்பா என்னை நேசித்து நான் எழும்பாத அளவுக்கு ரூம்பில் என்னை வைத்து ஆகாரம் தந்து என்னை அலைந்து தெரியாத அளவுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் இருந்தாங்க பிள்ளை. நான் எங்கேயுமே நான் அலையாத அளவுக்கு என்னை காணம் பண்ணி வறட்சியில் நேசித்து ஆசீர்வதித்து அல்லையிலே என்னை அனுப்பின அன்பு அம்மாவுக்காக நான் என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லையிலேயே வாக்கு மாற மாட்டார், அவர் மாற மாட்டார். அதில் நம்ம நிலைத்து இருக்கணும். அதுதான் உண்மை. அல்லேலூயா. என் வீட்டுக்காரது அல்லேலூயா ஆசீர்வாதம் இழந்த உடனே எல்லாத்துக்கும் நான் எப்போவுமே அதை சொல்லி தான் சொல்லுவேன். 3 பிள்ளைகளையும் நான் தத்தெடுத்திருக்கேன். உனக்கு செவிக்க ஞானம் இல்லை. அல்லையா, உனக்கு ஞானம் இல்லை. அல்லேலூயா. அப்போ தத்தெடுத்த மரும் என் பிள்ளையாது சொல்லுங்க. உலகமாக தான் என் பிள்ளை, தத்தெடுத்து என் பிள்ளை இல்லை. அல்லேலூயா. அதே போல் அந்த பேர்கால வாட்டில் எல்லாரும் ஜோதி அம்மாவை தான் அம்மா, அந்த பிள்ளைக்கு அம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்ட்ட நான் அம்மா காப்பி கொடுக்க போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போகிறேன். அந்த அம்மா பார்த்துட்டு போயிட்டாங்க. இந்த பிள்ளைக்கு அம்மா செபிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த அம்மா முடிவு அவங்க தான். அது ஆண்டவர் தத்தெடுத்துட்டாரே, கொடுத்தாச்சு. அல்லேலூயா. நம்ம விசுவாசத்தில் தான் நிலைத்து இருக்கணும். சாத்தான் களையை விதைப்பான், அதில் ஒரு வெற்றி இருக்குன்னா ரொம்ப அம்மா. அல்லேலூயா. அதனால் உங்கள்கிட்ட தொடக்கத்தில் என்ன சொன்னேன், ஒரு வார்த்தை என்ன சொன்னேன், 6 மணிக்கு முழிக்கும் பொழுது இப்போ 2வது உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு தொட்டதை உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. 6 மணிக்கு முழித்து வெளியே வீட்டை விட்டு வெளியே போச்சுலே நைட்டு போகத்தட்டும். நம்ம இருதயத்தை என்ன செய்யணும், நம்ம நாவை என்ன செய்யணும், பாதுகாக்கணும். கண்ணால் உங்களை யாரும் பேசினாதான் நீங்கள் நம்பணும், அதுக்கு பதில் சொல்லணும். அல்லேலூயா. நீங்கள் தான் எந்த பேசினாலும் நான் என்ன செய்யக்கூடாது, நான் என்ன பேசினாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அல்ல காதால கேட்கணும். அல்லேலூயா. நீங்கள் கடைப்பிடிக்கணும் சொல்கிறேன். அல்லேலூயா. எப்படின்னா நான் என்ன மனம் திரும்பினேனா, அல்லேலூயா. 3 நாள் ஹாஸ்பிட்டல் மனம் திரும்பினேன் ஆண்டவரே 6 மணிக்கு பிறகு. அல்லேலூயா. அதே போல் நீங்களும் கடைப்பிடித்தா கண்ணீர் வடிக்காண்டாம், அல்லேலூயா, ரொம்ப எதிர்பார்க்காண்டாம். அப்போ டேடி ஆட்டோமேட்டிக்காக செஞ்சிருவாங்க. அல்லேலூயா. நீங்கள் உலகத்தார் இல்லை, அவருக்காக வாழ்ந்தீங்க. வெளிச்சத்துக்கு பிள்ளைகள் இந்த கிராமத்தை பரலோகம் கொண்டு சேர்க்குன்னு தான் உங்களுக்கு இந்த அபிஷேகம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாட்களில் சொன்ன மாதிரி மகிமை அப்படி இறங்குச்சு, பிரசனை இறங்குச்சு. அதோட நீங்கள் கொண்டு ஆடு மாட்டுக்கெல்லாம் நீங்கள் நுழையச்சில அதை விசுவாசத்தோட அந்த பிரசனை அந்த மகிமை எசப்பா நீங்கள் உங்களுக்கு எத்தனை இருக்கு விசுவாசம் இருக்கு உங்கள். அல்லேலூயா. அவர் கடக்கில் நீங்கள் தோன்று ரீக்கா பலரவா எனக்கு எப்படி பிரச்சனை என் சரீரம் உடம்பு, ஆனால் ஆண்டவர் நடத்துதாரு. அல்லேலூயா. பாருங்க நாக்கெல்லாம் வரலுது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர் வெற்றினா வரோம். அதுக்காக சாத்தான் 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 அவனுக்கு சாத்தானுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, மந்திரத்துக்கு ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம பரிசுத்தம் இருந்தா போதும், வீணான சாபம் வராது. அல்லேலூயா. வீணான சாபம் வருமா, வசனம் இருக்குதா? அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் சாபம் விட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றியை எடுக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பிரசனத்தை நம்ம சமக்கிற பாத்திரமா இருந்தா
அல்லேலூயா. நம்ம நாவல சபிக்கல் வராது. அல்லேலூயா. உலகத்தார ஆண்டவரம் வேணும், ஆசீர்வாதம் வேணும்னா சபிப்பாங்க. ஆண்டவர் இந்த பரலோக ராஜ்யத்தில் ஆராதனை சொன்னார்ல, நீ ஏன் பயப்படுதா, நீ ஏன் அவனப்படுதா, உனக்கு அங்க ஒரு வேடம் ஆஸ்தலம் உருவாக்கி கொண்டு இருக்கிறேன், உனக்கு ஒரு கிரீடத்தை நான் உருவாக்கி கொண்டு இருக்கேன்னு சொன்னார்ல. ஏன் 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 நீ கேட்கிறியே, ஏன் எனக்கு மட்டும் இந்த பலன் நீ கேட்கிறிய மகளே, உனக்கு ஒரு வேடத்தை நான் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறேனே, உனக்கு ஒரு கிரீடத்தை நான் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறேனே, நீ உலகத்தாரா இருந்தா அல்லேலூயா. அப்ப அப்படி நீ கேட்காதங்க. எத்தனை பேர் கேட்கன்னு எனக்கு தெரியல. அவர் சொன்னாரு ஆராதனை எப்பமா ஆராதனை இவ்வளவு தீர்க்க தரிசனம் வராது, ஆராதனையில கேட்க கூடாது எதுவுமே, அதுக்கு முந்தையே கேட்டுட்டு வந்துடணும். அல்லேலூயா. நீங்க அங்க கீழே இருந்து அசிக்க அசிக்க எனக்கு என்ன செய்யுது, ஆண்டவர் வார்த்தையை வெளியிடுதா, எனக்கு அடக்க முடியல இன்னைக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. யாரை நம்பணும், யாரை நம்பணும்? உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருக்கேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருக்கேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருக்கேசப்பா. நான் உம்மை நம்புதப்பா, இந்த கிராமத்துக்கு இந்த ஊழியத்தை தந்தீரப்பா. நான் உம்மை நம்பதப்பா, நான் உலகத்தை நம்பலப்பா. அந்த பரலோக ராஜ்யம் வரும் பொழுது ஆடுகள் நரகம் பெய்யக்கூடாதப்பா, அந்த ஒரே வாஞ்சதப்பா. என் தேவனாய கர்த்தர் நீர் மாத்திரம் போதும். உமக்காக எத்தனையோ 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 ராஜா, என் கர்த்தர் மாத்திரம் எனக்கு போது நீ சொல்லி உடன்படிக்கை பண்ணிட ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடல்னாலும் உணரணும், ஆராதனாலும் உணரணும். எனக்கு அந்த பாடல் சகோதரி படிக்கச்சில உணர்த்தப்பட்டது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருக்காக நான் ஓடுது, அவருக்காக மொத பண்ண உடன்படிக்கை தான் உடன்படிக்கை. அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று சொல், அது நம்ம சொல்லலை. அல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்த நாட்கள் நம்மளுக்கு நிறைவேறிச்சு. இந்த மாதம் புதிய காரியம் செய்வேனாரு, செஞ்சிட்டாரு. அல்லேலூயா. எத்தனையோ செஞ்சார், உங்களுக்கு செஞ்சிட்டார். பாடல் வேலையில சகோதரி நாவல 2ஆம் பட்சத்தினால் அதை அழுத்தி சொல்றேன். ஹல்லேலூயா. என்னை மறைத்து பேசும் ஆண்டவரே. யோவான் எடுங்க 14:14. யோவான் படிங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். எப்படி? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். ஆண்டவர் சொல்கிறார், இந்த பரிசுத்த ஓய் நாள் ஆராதி வந்திருக்க என் அன்பு பிள்ளைகளுக்கு இப்போ நம்ம ஊழியமே போன்ல தான் ஓடிக்கொண்டு இருக்கிறது. என் மக சொல்லுவா, ஏம்மா தயவு செய்து வேறு ரூமுக்குள்ளே போய் போயிருங்க. ஹல்லேலூயா. வேறு ரூமுக்குள்ளே போய் செய்யுங்க. என்கிட்ட குட்டி இப்படியா இருக்கு, நீங்கள் பிசாசெல்லாம் கட்டுதிய, சாத்தானெல்லாம் விரட்டுதிய. நான் சொன்னேன், நான் ஏங்குது இல்லைம்மா, என் வல்லமெல்லாம் வீணா போயிடக்கூடாதம்மா, என் கிருபெல்லாம் வீணா போயிடக்கூடாதம்மா. இன்னொரு சாட்சி சொல்லி நான் வாரேன், சீக்கிரம் செய்து முடிச்சிருவேன். சபளக்காரங்குளத்தில் இருந்து இந்த பரமசம் ஐயா வந்திருக்கிறாங்க. இவங்க வந்திருக்காங்க. இந்த சவடக்குளத்தில் இருந்து இன்னொரு ஐயா பழனிட்டு வந்தாங்க. எல்லாத்துக்கும் தெரியும், சேரணிக்கெல்லாம் நீங்கள் வந்திருப்பீங்க. அந்த அம்மா சாட்சி சொல்லச்சில. அப்போ அந்த அம்மா சாட்சி சொல்ல அவங்களுக்கு கர்ப்பை பிரச்சனை, ஒரு நாளும் அது என்னது நல்ல இல்லை. இங்கே வந்தாருங்க. திருவிருந்துக்கு வரச்சில நான் சகோதரிட்டு சொன்னேன், அவங்க இப்படி கலரக்கூடாது, நம்ம ஜெபம் பண்ணுவோம். கேன்சல் கட்டி தான், கேன்சல் வேதிதான்களா. அப்போ எல்லா இடமும் சாட்சி சொல்லுதாங்க, நல்லதுதான். நம்ம கூடாரத்துக்கு வரங்க, நம்ம கரெக்டாக ஆண்டுட்டு ஜெபிக்கணும். அந்த கரையோட அவங்க கலரக்கூடாது. இந்த மாதம் திருவிருந்துக்கு வரவேன்னு சொல்லியிருக்காங்கம்மா அப்படின்னு சொன்னேன். அப்போ அக்கா ஆட்டுன்னு சொன்னால் சகோதரிட்டு சொன்னேன், ஜெபித்தேன். ஆனால் அவங்க வந்துச்சாங்க, படுத்து கிடக்குறாங்க. எப்படி? அதே மாதிரி எனக்கு அப்போ ஏசப்பா எங்கள் செவன் ஒன்று கிட்ட கேட்க மாட்டேங்க. ஏசப்பா சித்தம் இல்லைன்னா வரக்கூடாது ஆண்டவரையும் தான் நாங்கள் செவித்தோம். இந்த அம்மா வெங்காயத்தை வச்சுட்டு படுத்து கிடக்குறாங்களேங்க. அந்தால ஆஸ்திரிக்கு போனாங்க. போனில் அவங்க மக ஆண்டவர் அறியாத பிள்ளை என்கிட்ட அதிகமாக செவித்தா. சோதரன் அவளுக்கு எங்கள் அப்பா அம்மா இப்படி ஆண்டவர்
இந்து ஆண்டரை கூட்டி எங்கள் அம்மாவை சாய்ச்சிட்டாங்க, இப்படி ஆகிட்டு அதெல்லாம் என்ன செஞ்சுட்டு பாதிக்கப்பட்டு கற்பவை சொல்லுதாங்க, அள்ளிக்கிட்டு சொல்லுதாங்க, கருவியில் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எடுக்க முடியாது. அப்போ நான் கண்ணீரோடு அங்கே சனிக்கிழமை கூட்டத்தில் சரணிக்க நாங்கள்லாம் உபவாசத்தில் செவித்தோம். நடந்தது என்ன அதுக்காக சொல்கிறேன். அவர் நாமும் இன்னும் கூடாரும் மகிமைப்படலை, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அப்போ ஆண்டவர் நான் தனியாக இருந்து செவித்து கொண்டே இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவள் வருவா, வந்தாச்சுன்னா ஆயுசு கூட வேண்டி செவி. அவளுக்கு ஆயுசு கம்மி தான், ஆனால் வந்தாச்சுன்னா ஆயுசு கூட நீ செவிச்சு விடு, கொஞ்சம் ஆயுசு கூட போகும். இப்போ எங்களா சாட்சி சொல்ல போகிறாங்க, இங்கே வரையே செய்யலை. அப்போ நான் ஏசப்பட்ட கோபப்படலை, அந்த குடும்பம் வரலனி கோபப்படலை, அவருக்கு ஏற்ற வேலை வரல. யாரும் வரலனி கோபப்படக்கூடாது, யாரும் வரலனி முறுமுறுக்கக்கூடாது, யாரும் வரலையே அவங்க வரலையே இவங்க, அவர் ஏற்ற வேலை வரல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா பரமசிவம் ஐயா கூப்பிட்டுருக்காங்க, நான் கூப்பிட்டு பார்த்தேம்மா, அங்கே போகிறேன் இங்கே போகிறீங்க, அங்கே வர மாட்டேங்க, கூப்பிடாதங்க ஐயா, நல்லா இருக்கட்டும். எந்த சர்ச்சைக்கு போனாலும் ஆண்டவருடைய பிள்ளை ஆலயத்தானே போகிறாங்க, நல்லா இருக்கட்டும். ஹல்லேலூயா. அப்போ ஏற்ற வேளை உங்களுடைய ஆசிரத்தில் இன்னைக்கு வந்திருக்கலாம், புதிய காரியத்தில் வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். எதுக்காக செய்வாரா? அந்த முந்தின வசனம், நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். இப்போ ஒரு இது நம்ம பிள்ளைகள் படிப்பு கேட்குறோம், ஒரு பிள்ளை திருமணம் கேட்குறோம், ஒரு குழந்தைய கேட்குறோம். ஹல்லேலூயா. ஆனால் அவர் மகிமைக்காக நம்ம கேட்கணும். எனக்கு ஒரு குழந்தை தந்திரம் 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 தந்திரம்னு கேட்கக்கூடாது. ஆண்டவரே என் பிள்ளை படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு கேட்கக்கூடாது. என் மாட்டில் இத்தனை லிட்டர் கறக்கணும் கறக்கணும் கறக்கணும்னு கேட்கக்கூடாது. 10 லிட்டர் கறந்தா உங்க நாம அதில் மகிமைப்படுவானா? உங்களுடைய மகிமைக்காக நான் அதில் எனக்கு பிரோஜனப்படுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிள்ளை இப்படி படிச்சா அதில் மகிமைப்படுமா? அல்லேலூயா. ஜெபம் ஞானமா பண்ணணும். நான் ஒளிச்சே பேச முடியும். ஐயா வந்திருக்காங்க, புண்ணு ஆரையும் செய்யலை, அவங்க கீழ்படியில், அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அந்தல ஐயா நீங்கள் 1000 ரூபா கிடைச்ச புண்ணு ஆறில் ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்து முடியல, எல்லாமே அந்த முடியே சொல்லிட்டாங்க. நீங்கள் 1000 ரூபா கொடுத்தா நீங்கள் ஆண்டவருக்கு 100 ரூபா எடுத்துட்டு எனக்கு காணிக்கை பயமாக இருக்குது, ரகசியமாக இருக்கட்டுது, சரி மாட்டி போயிட்டாங்க. அடுத்த வாரம் பொண்ணு காஞ்சிச்சு, அவங்க கீழ்படியில் பழையபடி பொண்ணு வந்துட்டு. ஹல்லேலூயா. அப்போ நான் மன்னிப்பு கேட்க, ஆண்டவரே மோதியை இப்படி தான் பொருத்தனை பண்ணி என்னை ஞானத்தை தந்துருங்க ஆண்டவரே, ஞானத்தை தந்துருங்க ஆண்டவரே, அவங்கவுங்க பண்ணணும், எனக்கு இந்த அறிவில்லையே ஆண்டவரே அப்படி. அதுக்கு வருன்னு இனிமே அவங்க தான் அதை ஜெபிச்சு எடுக்கணும். ஹல்லேலூயா. நான் எதுக்குன்னா பயப்படலை, வாரதம் அவங்க மனசு. அல்ல எனக்கு பரல கொண்டு சேர்க்கணும், அந்த ஒன்று தான். ஹல்லேலூயா. வந்துக்கிட்டு இருந்தால் தான் சுத்திகரிப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்ரம். திரளான கூட்டத்தில் போயிருந்தால் ஆண்டவர் மாதிரி நம்ம மாறினா தான் ஒரு அற்புதம். அந்த ஊழியக்காரங்க யாரை பார்க்க யாருன்னு தெரியாது. ஹல்லேலூயா. ஒரு 4 ஆத்துமா இருக்கிறதுல ஒரு ஊழியக்காரன், அந்த ஊழியக்காரருக்கு நீங்கள் கரெக்டாக செவிச்சா போதும். ஒரு ஆசாரியன் செவிக்க சில வித்தியாசம். விசுவாசி வேற, ஆசாரியன் வேற, சுவிசேஷ வேற, ஆசாரியன் வேற. ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் என்னைக்குனாலுமே அவர் வார்த்தையை நிறைவேற்றுவார், அவர் அழைப்பை நிறைவேற்றுவார், அவர் மாறவே மாட்டார். ஹல்லேலூயா. என் மகா வீட்டில் இருக்கச்சில நான் ஒரு புக்கு படித்தேன், 4 மாடி புக்கு, மோகன் பாஸ்டர் எழுதின புக்கு. அந்த புக்கில் நான் அதிகமாக படித்தேன். படித்து கொண்டு இருக்கும்பொழுது என் மகிட்ட சொன்னேன், இப்படிலாம் ஆர்டர் செய்வாராமான்னு. ஒரு பக்கத்து வீட்டு சகோதரி ஒரு பவுன் கை செயினை தொலைச்சிட்டாங்களாம். ஹல்லேலூயா. நான் பூதிக்கிட்ட போன் அடிச்சு சொன்னேன், கம்பெனியில் இருக்கச்சில இந்த புக்கை படித்த உடனே சொன்னேன். அப்போ உடனே அப்படி நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம்மா. இல்லைம்மா, நான் பொதுவில் தான் நான் சொல்கிறேன்னு. ஹல்லேலூயா. நீ ஊழிய பாதையில் இருக்கிறதுனால நம்ம என்ன சொன்னோம், கரெக்டாக இருக்குன்னு சொன்னேன். அப்போ அந்த ஒரு பவுன் கை செயினை பக்கத்து வீட்டில் தொலைச்ச உடனே, பக்கத்து வீட்டில் கிட்ட தொலைச்சி வீட்டில் வாசலில் விழுந்தோடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரி வந்தவா எடுத்துகிட்டு போயிட்டா. பலிபடத்தில் சொல்லுதேன், பெரிய தேச தீர்க்கதரிசி எழுதின புக்கு. அப்போ பாருங்க, அந்த வீட்டில் சமாதானம் இல்லை, அந்த வீட்டில் சந்தோஷம் இல்லை, அந்த வீட்டில் நிம்மதி இல்லை. பாஸ்டர்கிட்ட போய் தனியாக ஒரு நாள் போய் செவிக்க போனாங்களாம். சொன்னோன்னு ஆண்டவர் சொன்னாராம், இவன் ஒரு பவுனை திருடி வச்சிருக்கா, அவன் வீட்டில் சாபம், நீ செவிச்சாலும் சாபம் போகாது. அவள் டெய்லி அதுதான் நினைக்கா, ஒரு பொண்ணு இருந்தா என் பிள்ளைக்கு உதவி இருக்குமே, எவ்வளோ அன்பாக நான் என் பிள்ளைக்கு நேசிச்சேன், நான் எவ்வளோ பாசத்தில் பண்ணினேன், என் பிள்ளைக்கு உள்ளதை விட்டுட்டேனே. அல்லேலூயா. அதனால் அந்த சாபம் மாறாது. நீ எந்த பாஸ்டர்கிட்ட போனாலும் அவன் வீட்டில் அந்த சாபம் படுத்திருக்கு. நான் கர்த்தருக்கு பயந்து ஊழியம் செய்தேன்.
உலகமானா எனக்கு ஒரு 1000 ரூபாய் காணிக்கத்தா, இந்த சாபத்தில் நான் செவிச்ச பேர் நீ சொல்லி விட்டுருவேன். நான் அப்படி சொல்ல முடியாமா? நீங்கள் மனம் திரும்பினா உங்கள் வீட்டில் அந்த சாபம் போகும். கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த பிள்ளைக்கு கண்ணீர் வடிக்கீங்களா? நாளைக்கு உங்கள் கணவருக்கு கண்ணீர் வடிக்க சொல்லிட்டு இருக்கீங்களா? 10 நாள் ஒரு தொழிலுக்கு கண்ணீர் வடிக்கீங்களா? நிம்மதி இருக்கா? சாபம் வீட்டுக்குள்ளே படுத்துருக்கு. நீங்கள் மனம் திரும்பினா உங்களுக்கு சமாதானம் வந்துடும். நான் மனம் திரும்புதேன் ஐயா. அந்த தொலைச்ச அம்மாவுக்கு மறந்து விட்டது. 15 வருஷம் கழிச்சுனா 15 வருஷம் அந்த சொன்னாராம், உங்கள் பிள்ளைக்கு திருமணம் முடிஞ்சிட்டான்னு கேட்டாராம். இல்லை, பிழைச்சி ஏனாராம். அதனால் நீங்கள் மனம் திரும்ப உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த சாபம் போகாதுன்னாராம் பாஸ்டர். அல்லேலூயா. பாருங்க, ஒரு பவனை பண்ணி அதே மாதிரி கொண்டு கொடுத்தாங்களாம். என்னம்மா எங்களுக்கு ஒரு பவனை கொண்டு தாரீங்க, எங்களுக்கு எதுக்குன்னு. இல்லை, உங்களுக்குள்ளதை நான் திருடி வச்சிருந்தேன். இவ்வளோ நாளும் ஆண்டவர் மன்னிப்பாருன்னு சொல்லி செவிச்சேன். ஆனால் மோகன் பாஸ்டரே சொல்லிட்டாங்க, நான் மன்னிக்கு, நீங்கள் மனம் திரும்பினட்டு. அல்லேலூயா. அதனால் நீங்கள் எப்படி கண்ணீர் சாபம் விட்டுருந்தாலும் நீங்கள் மன்னிச்சிருங்கம்மா. என் வீடு சாபத்திலேருந்து வெளியேறும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சமாதானங்களாம். அன்னைக்கு போச்சான் அந்த வீட்டில் சமாதானத்தை கெடுக்கிற சாபம், பாவம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்களும் நான் அவரை தேர்ந்த பிள்ளைகள், அவருடைய நாமத்துக்காக வாழுகிற பிள்ளைகள். பயம் வேணும். இந்த தொடக்கத்தில் காணிக்கப்பட்டு எடுக்கச்சில என் பிள்ளைக்கு 3 பிளேட்டுன்னு சொன்னேன். ஆண்டவர் சொல்றாருமா, காணிக்கையை நீங்கள் கணக்கு பார்க்கக்கூடாதான், அன்னை பார்க்கலாமா, அவன் ஆசாரியனா, நீங்களாம் அதை எண்ணக்கூடாதான் அப்படின்னு சொல்றாரு. இப்போமா என் பெண் பிள்ளைகள் தொட மாட்டார்கள். ஏம்மா ஆண்டவர் சொன்னார்லா, அந்த காணிக்கை எண்ணக்கூடாதுன்னு சொன்னார்லா, கணக்கு கேட்கக்கூடாதுன்னு சொன்னார்லா. அல்லேலூயா. பயம் வேணும். அல்ல சிறு பிள்ளைகள் அப்போ இப்போ எவ்வளோதான் வந்தாச்சு. அல்லேலூயா. என் மகனும் தொட மாட்டான். ஏம்மா நான் என் பலிபீடத்தில் ஏறல, நீங்கள் கணக்கு பார்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா, ஆண்டவர் சொன்னார் நீ சொன்னீங்களா? அதுக்கு தான் இந்த காணிக்கலாம் எண்ணதுக்கு பாஸ்டர் நம்ம சபை பாஸ்டர் வரப்படியில் போட்டு மீதி போடுங்கச்சுல நவட்டி கொண்டே போயிறேன். சொன்னாரே ஆண்டவர், உன் காணிக்கை அடுத்தவருக்கு தெரியக்கூடாது, அந்த காணிக்கை எண்ணக்கூடாது அடுத்தவங்க. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப கண்ணீர் வடிச்சு ஹாஸ்பிட்டல் இருக்குச்சுல, பலிபீடத்தில் 2000 ரூபாய் இருந்துச்சு. மகேஷ்ட்டு சொன்னேன், இந்த 2000 எடுத்து பாஸ்டர் கொடுங்க, நீ அதுக்குள்ள தொட நாங்கள் தகுதி இல்லை. பூதிட்டு சொன்னேன், அதை நாங்கள் எட்டி பார்க்க மாட்டோம், நாங்கள் வைக்கிற காணிக்க வச்சு அனுப்புவோம். இந்த பயம் வேணும், ஆண்டவருக்கு பயம் வேணும். எவ்வளவு தரிசனம் சொல்லலாம், தரிசனம் தருவார், பேசுவார், வசனம் தருவார். பயம் வேணும், பயம் வேணும். நம்ம சன்னதி நல்லா இருக்கணும், நம்மளோட போகக்கூடாது இந்த சாபம் பாவம். நம்ம சன்னதி 4 தலைமுறை சாமுடி இருக்குது வசம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லி ஊழியக்காரங்கள் பிள்ளைகளை பேசலாம், பிள்ளைகள் ஊழியக்காரங்களை பேசக்கூடாது. சாபம். நம்மளுக்கு தொங்கி தொங்கி ஜெபிப்போம், நம்ம பிள்ளைகளை ஜெபிப்பார்களா? நம்ம பிள்ளைகளுக்கு ஆசிரத்தை தேடி வைக்காண்டா, சாபத்தை தேடி வைக்க கூடாது. அல்லேலூயா. அவர் சொல்கிறார், நீங்கள் என் நாமத்தில் எதை கேட்பீர்களோ அதை என் மகிமைக்காக கேளுங்க, என் மகிமைக்காக கேளுங்க, என் மகிமைக்காக கேளுங்க. அவருடைய மகிமைக்காக கேட்கிறோமா? அல்லேலூயா. பொருத்தனை லேசானது இல்லை. ஒரு அம்மாவுக்கு பிள்ளை பிறந்துச்சா, ஒரு ஆண் குழந்தையை ஆண்டருக்கு பொருத்தனை பண்ணாங்க. வாலிப நாளா வச்சான். எனக்கு ஒரு ஆலயத்தில் போச்சுல, ஆண்டவரே ஒரு ஆண் குழந்தையை தந்துருப்பா, என் சன்னதி இதுக்கு வளரணும், என் சன்னதி சன்னதியான இதுக்கு இருக்கணும். ஆண்டவர் ஆண் குழந்தையை கொடுத்தாராம். கொஞ்ச நாள் போச்சான், என்னை குத்தி குத்தி பேசுறாங்க. நீ அந்த அம்மா அடுத்த ஆலயத்துக்கு போயிட்டாங்களா, அங்கே படித்தானா. வாலிப நாள் குழந்தை ஹாஸ்டண்டில் கால் சேதப்பட்டு செயல்பட்டு எழுந்து பொருத்தனை, நம்ம வீணான பொருத்தனை பண்ணிட்டு பிள்ளைகளை விட்டுறக்கூடாது. பாவம், அறியாத பிள்ளைகள். ஆண் குழந்தை வேண்டி கேட்போம், பெண் குழந்தை வேண்டி கேட்போம். பொருத்தனை லேசானதில்லை. மனம் திரும்பணும். நம்ம பிள்ளைகளுக்காக தான் நம்ம வாழுதோம், உலகத்துக்காக வாழலை. அல்லேலூயா. நீங்கள் எதை கேட்டாலும் என் மகிமைக்காக கேளுங்க. ஒரு வார்த்தை சொல்லு, நான் காணிக்கைக்காக நான் ஊழியம் செய்யலை, அவருக்காக வாழுதேன்.
அவருக்காக. அவ்வளோதான். சோத்திரம். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்காக வாழுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் மரித்த உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நற்கிரையில் வெளிப்படணும். தாய் தப்பை சாபம் பாவம் பிள்ளைகளை தொடர்ந்து சொல்லக்கூடாது. என் மக சொல்வா, இம்மா எனக்கு வேதி இருந்தா முன்னோரி சாப்பணி சொல்லிடுவாங்கம்மா. என் இறுதியும் துடிக்கும். ஒரு தும்மலுக்கு ஏம்மா முன்னோருடைய சாப்பணி சொல்லுவாங்களம்மா, செவிங்கம்மா. இந்த குட்டி பிள்ளைக்கு 2 தும்மலும் தீமா முன்னோருடைய சாபம் வந்துடுமோ, நம்ம எதனை தப்பு விட்டுட்டோமோ. பயம் வேணும், பயம் வேணும். பயத்தோட தான் கர்த்தரை தேடணும். ஆண்டவருக்கு பயப்படாம எத்தனை ஆராதனை போனால் செய்ய எடுக்க முடியும். அவர் சொல்றாருல, காலை வேலையை தொடக்கத்தில் உங்ககிட்ட சொன்னது தான். 6 மணிக்கு முழிச்சு வெளியே போகிறது நித்திரைக்கு போச்சு நன்றி சொல்ல பாத்திரமா இருந்தா நீங்க அழுது புலம்ப மாட்டீர்கள். ஹல்லேலூயா. அவர் பிதா மகிமைப்பட கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதே பாருங்க, யோவான் 16:24 சொல்லுது. 14:24. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றையும் கேட்கவில்லை. எப்படி ஆண்டில் பார்க்கிற என் அன்பு பிள்ளைகளே, சகோதரனே, சகோதரி, அநேகர் உங்களுடைய நிறைய பேர் நீங்க பார்க்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்களே மாதிரி நாங்கள் இருக்கணும் கேட்காதங்க, இவர்களே மாதிரி நாங்கள் இருக்கணும் கேட்காதங்க, அதே மாதிரி ஒரு வாகனம் வேணும்னு கேட்காதங்க. அவர் மகிமைப்பட கேளுங்க. அவங்க பிள்ளைகள் அப்படி படிச்சிருக்கார்கள், என் பிள்ளைகள் அப்படி படிக்கணும் நீங்க கேட்காதங்க. உங்களுடைய சித்தம் எது? உங்க நாம மகிமைப்படணும். நீங்க பேசுறீங்கப்பா, நீங்க பேசுறீங்க டேடி. ஆமென். ஹல்லேலூயா. அது நம்மளுக்கு நிலை நிற்கும். அது நம்ம தாகும் தனியும். அது அவர் கொடுக்க கிஃப்ட் நம்மளுக்கு. விசுவாசம், விசுவாசிக்கணும். 1 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லை. சகோதரி 2 பேரும் நாங்கள் 3 பேரும் செபிக்க போகிறோம். அவங்க அத்தை சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் அம்மாவை கூட்டு ஒரு செப கூட்டம் மாதிரி நடத்துங்க, கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் வசனம் கொடுத்துட்டு தலையில கைக்கும் பொழுது ஆண்டவர் மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் உனக்கு தரப்போறாருன்னு சொன்னேன். சொல்லியிருக்கேன் நான், எனக்கு தான் மறந்துடுமே. நம்ம ஒரு பேதி அவர் சொல்லுவார், நீ ஒரு பேதுமா, ஆண்டவர் தனியாக பேசுவார், நீ ஒரு பேது, உன்னை எவ்வளவு அன்பு எவ்வளோ நேசிக்கிறாங்களோ அதுக்குன்னு தான். ஹல்லேலூயா. அப்போ சொன்ன தீர்க்கதரிசிக்கு மறக்குமா, மறந்துட்டு அவர் சொல்கிறா, அதை நான் பிடிச்சேம்மா, அந்த மாதமே என் கண்டுட்டு ஒரு கிஃப்டை தந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோதரம், என் தகப்பன் என்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே. நான் இதுவரைக்கும் என் பேரனை குறித்து கொஞ்சம் நான் முத்தமிட்டது கிடையாது. என் தெய்வம் மட்டும்தான் கொடுத்துட்டே சப்பா, அவ்வளோதான். எனக்கு நீங்கள் தான் பிள்ளைகள். யார் போனில் செபிக்கிறார்கள் பிள்ளைகள், அவர் பார்ப்பார் அவருடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். இந்த வாழ்க்கை அவ்வளோ வார்த்தை உங்களுக்கு தந்திருக்கிற நீங்கள் பெற்றுக்கொண்ட புதிய காரியம். அதுக்கு தான் சொல்றேன், இனி வர 1ஆம் தேதிக்குள்ளேயாவது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு எனக்கு வரணும். ஹல்லேலூயா. அதான் நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால ஒன்றும் கேட்கவில்லை. உலகத்துக்காக கேட்டீங்க, பெருமைக்காக கேட்டீங்க, உலகமான இதுக்காக எதிர்பார்ப்போட கேட்டீங்க, பக்கத்து வீட்டுக்காக கேட்டிருப்பீங்க, இவங்க மட்டும் இப்படி இருக்கிறாங்க கேட்டிருப்பீங்க. ஆனால் இன்றை நீங்கள் நம்ம மனம் திரும்பி கேட்கணும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தில் ஒன்றை கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவேறபடி பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க சந்தோஷமாக போறீங்க. இனி அப்பா கொடுக்க கிஃப்ட் வாழ்க்கையில மறக்க முடியாத கிஃப்ட். அப்பா கொடுக்கிற கிஃப்ட் உங்களுக்கு வெறிது. ஹல்லேலூயா. எங்க சித்தி வந்திருக்காங்க, அவங்ககிட்ட நான் சொல்லுவேன், எப்பவும் போன் காலில் அவங்களுக்கு நான் பேசுவேன், சித்தி நாங்கள் கொடுத்து வச்சுவீங்க. என்னம்மா அலையே விடலை எங்கள் அப்பா, எங்களை அலையே விடலை, இங்கே ஓடிக்கிட்டே இருக்கீங்களே அப்படிமே. ஹல்லேலூயா. எனக்கு அது நல்லா இருக்குமா அம்பாவை. வயசாயிட்டலா, நேற்றுக்கிட வயசுலாம் கணக்கு போட்டாவ எங்கள் அம்மா வந்து. ஹல்லேலூயா. சகோதரிக்கு பிடிக்காது உலகமான கதை கொண்டு வந்தா. அதனால நான் சொல்லிடுறேன், எனக்கு வயசு தெரியாதுமா, எனக்கு நீங்கள் சொல்லி தாங்கம்மான்னு கேட்டேன் எங்கள் அம்மாட்ட. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, எனக்கு 22 வயசில் கல்யாணம், 23 பிள்ளை இல்லை, 24 பிள்ளை. இப்போ இத்தனை வருஷம் உனக்கு இத்தனை வயசுன்னு எண்ணிக்க. இம்மா எனக்கு என்ன தெரியாதும்மா, நீங்கள் எண்ணித்தாங்கன்னு. அதில் எங்கள் ரவி நான் போன் காலில் போட்டோன்னே, ஏம்மா உங்களுக்கு 61 முடிய போகுதுண்ணா. ஹல்லேலூயா. சோத்திரம். அப்போ எங்கள் சித்திக்கெலாம் வயசு போட்டாங்க. அவளுக்கு இனிமேல் கால் நடக்க முடியல, கண்ணு தெரியலையா பாவம், அவளுக்கும் வயசாயிட்டலம்மா, என்னோட கொஞ்சம் தானே கம்மி.
அப்படின்னு கேட்டவ. அல்லேலூயா. அப்போ நான் எங்கள் அம்மா எங்கள் பிள்ளைகள் எப்படிமா பேதையாக இருக்கீங்க எத்தையா. அல்லேலூயா. நான் அதை சொன்னேன், அதனால் என் அப்பா என்னை நேசிக்காங்க, என்னை தட்டி கூப்பிடுதாங்களா, என்னை பேசுதாங்களா, அவங்க சத்தத்தை நான் கேட்கலா, உனக்கு தூதர் உண்டா போதும் சொல்லுதாங்களா, நான் உலகத்தான அறிவாக இருந்தேன் அப்படி இல்லைல்லம்மா. அல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவர். எனக்கு 61 வயசு நேத்தான் தெரியும். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். பேதைகளுக்கு அவர் துணையா இருக்கிறார். அதான் இது வரைக்கும் நீங்கள் நாமத்தினால் ஒன்றும் கேட்கவில்லை, உலகத்துக்காக கேட்டிருப்பீங்க. வசனம் அப்படி இல்லை, நான் சொல்றேன். ஆனா இனி அவர் நாம மகிமைப்பட கேட்டால் உங்களுக்கு 10 லிட்டருக்கு 12 கறக்கும். அல்ல 200 ஆடுனா 300 ஆடு பெருகும், 4 மாடுனா பெருகும், கம்பெனியில வேலை பெருகும், படிப்புல பிள்ளைகள் ஆசீர்வதிப்பார், திருமணத்தில் ஆசீர்வதிப்பார், கற்பத்தின் கனி. அல்லேலூயா. தேவகுமாரா என்னை நினைத்து பார்த்தீரே, நான் நன்றி சொல்லியே உம்மை துதிக்க வை. சொல்லும். அப்படி நினைச்சு பார்த்தார். அண்ணாளை நினைத்தார், ஆபிரகாமை நினைத்தார், யோசிப்பை நினைத்தார். என் தேவகுமாரா என்னை நினைத்து பார்த்தீரே, நான் நன்றி சொல்லியே உம்மை துதிக்க வைத்தீரே. என் தேவகுமாரா என்னை நினைத்து பார்த்தீரே, நான் நன்றி சொல்லியே உம்மை துதிக்க வைத்தீரே. ஹல்லேலூயா. என் தேவனாய கர்த்தர் தூரத்துக்கு தேவன். உங்க கணவர்லாம் இருப்பாங்களா சொல்ல முடியுமா? நான் விசுவாசிக்கிறேன். நீர் தூரத்துக்கு தேவன். நன்மையை செய்வீரப்பா, நன்மையை செய்வீரப்பா. உமக்காக நான் வாழுறேன் அப்பா, நான் உமக்காக ஓடுதேன் அப்பா, நான் உமக்காக நான் விதைக்கிறேன் அப்பா, நான் உமக்காக அர்ப்பணிக்கிறேன் அப்பா. என் ராஜா, என் தேவகுமாரா, என் தேவகுமாரா என்னை நினைத்து பார்த்தீரே, நான் நன்றி சொல்லியே உம்மை துதிக்க வைத்தீரே. உங்க சன்னதி. என் தேவகுமாரா என்னை நினைத்து பார்த்தீரே, நான் நன்றி சொல்லியே உம்மை துதிக்க வைத்தீரே. ஓ சிலுவை சுமந்தே என் சாபோ நீக்கினீர், ஒரு ரத்தத்தாலே என்னை கழுவி தூக்கினீர். ஆமென், ஆமென், ஆமென். கருத்தை தட்டுமா. நன்மை செய்த தேவனுக்கு, பொருத்தனை நிறைவேற்றிய தேவனுக்கு அல்லேலூயா. ஓ நீ தெரிந்து செவித்தமே, கர்த்தருடைய நாம நன்மை செய்வீரா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். மத்தேயு 7 எடுங்க. அதுல 7ஆம் அதிகாரத்துல 7, 8. அல்லேலூயா. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நம்ம எப்படி கேட்கணும்? அல்லேலூயா. அல்லேலூயா. தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். அவரை கண்டு கொள்வது பெரிய பாக்கியம். அவருடைய கருத்துல கேட்போம். எல்லாரும் கேட்பாங்க, உலகத்தாரும் கேட்பாங்க. அல்லேலூயா. உடன்படிக்கை பண்ணவர்களும் கேட்பாங்க, வாக்குத்தத்தம் பண்ணவர்களும் கேட்பாங்க, கொலை செய்தவர்களும் கேட்பாங்க. அல்லேலூயா. எல்லாரும் மந்திரவாதிகளும் கேட்பாங்க. எல்லாமே அவருடைய பிள்ளைகள் தான். ஆனா எல்லாத்தையும் மன்னித்து விட்டுருவாரு. ஆனா உன்னை பரலோக ராஜ்யத்தை வச்சிருந்தாரு பாரு, உன்னை விடவே மாட்டாரு. நீ நரகத்துக்கு போறதா இருந்தா உன்னை விட்டுருவாரு. ஆனா நீ யாரு? தாயின் கருவிலே முன் குறித்து ஊழியத்துக்காக, இந்த கிராமத்துக்கு, இந்த ஊருக்காக ஜெபிக்க கர்த்தர் பண்ண உடன்படிக்கை நம்ம படித்தலாம். உன் வாக்கு மாறாது, உன் வல்லமை குறையாது. அல்லேலூயா. உன் உடன்படிக்கை மாறாது, உம்மை உறுதியா பற்றி கொண்டே. நம்ம தான் பற்றி கொள்ளணும், நம்ம தான் பிடிக்கணும். அவர் ஆனா போய்கிட்டே இருவாரு. அல்லேலூயா. நீ மிஷனரியா போக கேட்டாலும் விட்டுருவாரு. அல்லேலூயா. நீ ஆசாரியனை போனாலும் விட்டுருவாரு. அல்லேலூயா. நீ அந்தகாரமான செவிக்கனாலும் விட்டுருவாரு. நான் உனக்கு உடன்படிக்கை எது? அதுதான், அதுதான், அதுதான். அல்லேலூயா. இப்போ கூட பானாங்குளத்தில் கூட நம்ம ஒரு மீட்டிங் நடத்தி போனால் போயிடலாம், காலி பண்ணி.
இடம்லாம் பிரிய கிடைக்குது. வாக்கு மாறக்கூடாது. அங்க நிறைய கூட்டத்தை பார்க்கலாம். அம்மா சொல்லுங்க, போன எழுதி போட்டா போதும் நம்புறங்க, ஓடக்கூடாது. கையில தந்தது நம்மளை நம்பினது, நம்மளை நம்பி வந்தாரே அவரு. ஒரு ஆராதனை, ஒரு இத்தனை ஆத்மா ரட்சித்தாரே, அவர் ஓடக்கூடாது. ஹல்லேலூயா. மக்களை நம்பி ஓடக்கூடாது, கூட்டத்தை நம்பி போகக்கூடாது, 4 லட்சத்தை நம்பி ஓடக்கூடாது. அதில் 4 லட்சம் கூட வரலாம், 10 லட்சம் கூட வரலாம். ஏன்னா மெயின் ரோடு. ஹல்லேலூயா. 15,000 வாடகை கேட்டுருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு கேட்ட உடனே தருவாங்க. சகுதி சொன்னி அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம இந்த ஊழியம் தான் ஜீவன் பெரிய தட்டம், அவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் கேட்கிறவன் எவனோ அதை பெற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் கேட்கிறவன் பெற்றுக்கொள்வாரான். ஹல்லேலூயா. தேடுகிறவன் கண்டையிடான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசன செலுத்தல கண்டடைகிறான். நம்ம ஒரு கண்டு கொள்ளத்தக்க தேடணும். ஹல்லேலூயா. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். நம்ம எப்படி கேட்கிறோம்? ஹல்லேலூயா. அப்பதான் திறக்கப்படும், கடமைக்காக. ஆனா நம்ம நினைப்போம், அவங்க மட்டும் கேட்டாங்க, அவங்க திறந்துட்டாங்க. ஆண்டவருக்கு திறந்து கொடுத்துட்டாரு. அது பூலோகத்தோடு அழிஞ்சு போறது, அது பரலோகத்துக்கு இல்ல. அது அவர் மகிமைக்கு கேட்கல. நானும் நீங்களும் எப்படி கேட்கிறோம்? அவர் மகிமைக்கு கேட்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நீங்க ஒண்ணு இல்லாம ஒரு சீராவா ஒரு இருக்க கிட இடம் இல்லாம நம்ம இருக்கலாம். ஹல்லேலூயா. நம்ம ஒரு ஒண்ணு இல்லாம இருக்கலாம். ஆனா அவர் மகிமைக்கு நீ கேட்கும் பொழுது ஒரு சூறாவளி வருது, அந்த காற்று அடிச்சோடனே எவ்வளவு பெரிய குப்பனாலும் மரத்துல போய் சேலையெல்லாம் வச்சு கொண்டு இருக்கும். 2 மாடிக்கு மேல தூக்கிட்டு போவோம், அதே போல தூக்கி விடுவாரு. அவர் சிறியவனை புலிந்து உயர்த்துற தேவன், அவர் ராஜாக்களோட பிரபுகளோட உட்கார வைக்கிற தேவன். நீ கடமைக்கு உள்ள வசனம் வாசிப்பு உனக்கு இருந்தா, நீ கரையோட இருந்தா, நீ அழுக்கோட இருந்தா, நீ எத்தனை திருப்ப வசனத்தை படிச்சாலும், நீ எத்தனை பிரசங்கம் பண்ணினாலும், நீ எத்தனை ஆராதிச்சாலும், நீ எத்தனை உடன்படிக்கை பண்ணாலும் செல்லாது, அது அழிந்து போவோம். ஹல்லேலூயா. மதுரையில பேசின பையன் என் மனைவி நீ மதிக்க முடியாக்கா, எனக்கு ஜெபிங்கக்கா, அவ வேலை செய்யறா, நான் குத்தனார் வேலை. உலகம் எப்படி போய் கொண்டு இருக்குது, நம்ம எப்படி ஜீவித்து கொண்டு இருக்கிறோம்? ஹல்லேலூயா. கணவரை மதிக்கணும். எப்படி திறந்தவர் சொல்றார், உங்கள் எந்த மனுஷனாலும் தன் நேரத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஹல்லேலூயா. ஆகியால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நீங்க நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்து, ஏசப்பா என் பிள்ளைய கண்ணோக்கி பாப்பீரா, ஏசப்பா எனக்கு ஒரு வீட்டை தருவீரா, ஏசப்பா எனக்கு குழந்தையை தருவீரா, ஏசப்பா என் பிள்ளைய படிக்க வைக்க ஞானத்தை கொடுப்பீரா. உலகமான தாய் நம்ம இப்படி கேட்கும் பொழுது பரம தகப்பன் எப்படி செய்யாம இருப்பாரு? ஹல்லேலூயா. சோத்ரம் ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டதுண்டு, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, உங்க பிள்ளைகளை மட்டும் ஏன் இப்படி படிக்க வச்சீங்க? அது என்னால உள்ளதில்லை, அது என்னால் உள்ளதில்லை. ஒரு கிராமத்துக்கு போனாரு, பிடிவாதமா இருந்தேன், அவ்வளவுதான். போவே முடியாடி. ஆனா போனேன், அவர் வார்த்தைக்கு வந்தேன், அவரு செய்தார்.
எப்படி இருக்கிறது, நம்ம கீழ்ப்படுதல் எப்படி இருக்கு. ஆராதனையில படிச்சாரு, அல்ல ஒரு மகள் தான் நல்லா ஒளிச்சு விச ஆராதனையில எப்படி சொன்னாரு, உன் பலவீனம் நீங்களுமா, என் வாயின் வார்த்தை, உன் வாயின் வார்த்தை பிறவே காயே ஆவில நிரம்பிதானே செவிச்சீங்க. நான் பார்த்து பேசல, சொந்தமோ பந்தமோ நம்ம சபை மக்களோ அடுத்த மக்கள் எனக்கு தெரியாது. நான் இப்ப பலிபடத்துல இப்பதான் 2 ஆத்மனால பரலோகம் சேர்க்கணும், என் வாஞ்சை அதுதான். அல்லேலூயா. பேசினார்ல, எவ்வளவு அபிஷேகம். என் வாயின் வார்த்தை படிச்சா தந்தாரா பாட்டு, என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் அதை சொன்னாரு, உணர்வோடு நம்ம ஆராதிக்கணும். இன்னைக்கு உன் வாயின் வார்த்தை பிறருடைய காயத்தை ஆற்றணும். இன்னைக்கு அந்த பலவீனம் ஒண்ணு விட்டு நீங்க சொன்னார். இன்னைக்கு நீங்க அர்ப்பணிச்சிருந்த உங்க பலவீனம் இன்னைக்கு அது நீங்க இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது சிம்பிளா முடிச்சலாம். ஹல்லேலூயா. மத்தேயு 6:34 பரலோக ராஜ்யத்தை நீங்க தேடும் பொழுது பூலோகத்தில் ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யுது. ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், எந்த கவலையும் இல்லை. ஏன் நம்ம எப்படியோ உபவாசம் போனேன்டாப்பா. ஹல்லேலூயா. நீங்க உபவாசம் போட்டதெல்லாம் போதும். அல்ல, நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், நீங்க கண்ணீர் வடிச்சதெல்லாம் போதும். நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நம்ம ஓட்டம் எப்படி இருக்கணும், இந்த கிராமம் இந்த வடிவாழ்ப்புறம் நம்ம பக்கத்து வீடு சேவிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நரகம் போகக்கூடாது, நரகம் போகக்கூடாது, நரகம் போகக்கூடாது. அந்த ஒண்ணன் தான் நம்ம கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால அவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும், கொடுக்கப்படும். ஆமென். கொலைசீர் 3:2 பாருங்க. கொலைசீர் 3:2 எப்படி சொல்லுதுன்னா, பூமியில் உள்ளவர்கள மேலானதுவே நாடுங்கள். அது படிங்க. அப்ப மேலானது நம்ம என்னதை நாடணும், பரலோகத்தை தான் நாடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்படி அதுதான் பாட்டு படிச்சோம், வாடாதே ஐயா மண்டோ வாடாதே ஐயா. ஆமென். ஒரு வசனால அதை நம்ம உட்கொள்ளணும், ஒரு வசனால அதை என்ன செய்யணும், நம்ம இருதயத்துல வச்சுக்கணும். ஆசீர்வாதத்தை மாத்திரம் நம்ம இருதயத்துல வைக்க வசனம் இல்லை. அல்லேலூயா. எதுலலாம் நம்ம மனம் திரும்பணுமோ அதுலலாம் நம்ம என்ன செய்யணும், எதை விட்டா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் சொல்கிறார், கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட பூமியில் உள்ள வெள்ள மேலானவைகளே நாடுங்கள். அப்ப மேலானதுகள் நம்ம நாடுதோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மேலானதுகளை நாடும் பொழுது பூலோகத்துல எல்லாம் நம்மளுக்கு வந்துடும். அப்பா ஆசீர்வாதனே. அல்லேலூயா. பாருங்க, நீதிமொழிகள் 10:22 சொல்லுது. நீதிமொழிகள்ல 10:22 நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. நீதிமொழிகள் 10 அதிகாரத்துல